வணக்கம். தேர்வுக்கு படிச்சதெல்லாம் மறந்து போறது, படிச்சது ஒண்ணுமே புரியாம இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ கவலைய விடுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது, உங்க படிக்கிற பழக்கத்தையே மொத்தமா மாத்தக்கூடிய அறிவியல் பூர்வமான சில சீக்ரெட் டெக்னிக்ஸ் பத்தி தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்க மூளைக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும். வாங்க, அந்த ரகசியங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம். இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கோம் இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும்னு புக்க துறப்போம். ஆனா திடீர்னு நம்ம டேபிள்ல இருக்கிற ஒரு சின்ன தூசி கூட கண்ணுக்கு பெருசா தெரியும். சரி, அதை தொடச்சிடலான்னு தோணும். ஃபோன் எடுத்து ஒரே ஒரு தடவை பார்த்தா என்னன்னு தோணும். ஏன் நம்ம வீட்டு கூரைய பார்க்கறது கூட அந்த புக்கை பார்க்கறத விட இன்ட்ரெஸ்டிங்கா தெரியும். இதை விட ஒரு மோசமான ஃபீலிங் இருக்க முடியுமா? பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு வரியையும் ஹைலைட் பண்ணுவோம், முக்கியமான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணுவோம், ஏன் அதே பக்கத்தை 5 தடவை திரும்ப திரும்ப படிப்போம். ஆனா படிச்சது ஒண்ணு கூட மனசுல நிக்கலன்னா எப்படி இருக்கும்? இதுக்கு பேரு தான் பாசிவ் லேர்னிங். இதுல தான் பெரிய பிரச்சனையே இருக்கு. இதுதாங்க விரக்தியோட உச்சகட்டம். ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு பல மணி நேரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனதும் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்ததும் படிச்சது எதுவுமே ஞாபகத்துக்கு வராம மூளை அப்படியே பிளாங்க் ஆயிடும். அந்த ஒரு நொடியில வர்ற பதட்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு முக்கியமான உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நீங்க சோம்பேறின்றது கிடையாது. நீங்க படிக்கிற மெத்தட் தான் தப்பு. யோசிச்சு பாருங்க, ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ எப்படி படிக்கணும்னு நமக்கு யாருமே ஒழுங்கா சொல்லிக் கொடுத்ததில்ல. ஆனா கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. உண்மையா சொல்லப்போனா படிக்கிறத ரொம்ப ஈஸியா, வேகமா, ஏன் ஒரு கேம் விளையாடுற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கூட மாத்த முடியும். உலகத்துல இருக்கிற டாப்பர்ஸ், பெரிய டாக்டர்ஸ், ஏன் பெரிய கம்பெனிகளோட சிஇஓக்கள் கூட கஷ்டமான விஷயங்களை வேகமா புரிஞ்சுக்க நாம இப்ப பார்க்க போற இந்த சயின்டிபிக் டெக்னிக்ஸை தான் யூஸ் பண்றாங்க. இங்க பாருங்க, 2 வழி இருக்கு. இடது பக்கம் இருக்கிறது நேரத்தை வீணடிக்கிற, நாம எல்லாரும் போற கஷ்டமான வழி. வலது பக்கம் இருக்கிறது நம்ம மூளையோட பவருக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட ஸ்மார்ட்டான வழி. இன்னைக்கு நாம இந்த ஸ்மார்ட்டான வழிகளை பத்தி தான் டீப்பா பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம முதல் 2 ஹேக்ஸ்குள்ள போலாம். ரீகால் மற்றும் ரிப்பீட். இந்த 2 பவர்ஃபுல்லான டெக்னிக்கும் உங்க ஞாபக சக்தியை யாராலையும் உடைக்க முடியாத ஒரு கோட்டை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்திரத்துல தான் கவனம் செலுத்துது. முதல் ஹேக், ஆக்டிவ் ரீகால். இத உங்க மூளைக்கான ஒரு ஜிம் ஒர்க் அவுட்னு நினைச்சுக்கோங்க. ஒருத்தர் வெயிட் தூக்குறத சும்மா பார்த்துட்டே இருந்தா உங்க மசில் ஸ்ட்ராங் ஆகாது இல்லையா? நீங்களே அந்த வெயிட்டை தூக்கும்போது தான் அது ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு விஷயத்த சும்மா படிச்சுட்டே இருக்கிறத விட அது உங்க ஞாபகத்திலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணும்போது தான் உங்க மெமரி பவர் அதிகமாகும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது ரொம்ப சிம்பிள். ஒரு பகுதியை படிங்க, புக்கை மூடி வைங்க, படிச்சதை ஞாபகப்படுத்தி சொல்லி பாருங்க, அப்புறம் செக் பண்ணுங்க. முதல்ல இது கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், ஆனா அந்த சின்ன சிரமம் தான் உங்க மூளையில புது நியூரான் கனெக்ஷன்ஸை உருவாக்கி உங்க மெமரியை பலப்படுத்துது. இது நீங்க எங்க தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு காட்டி கொடுத்து அதை சரி செய்யவும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த நம்பரை பாருங்க, 70%. இது ஒரு ஷாக்கிங்கான உண்மை. நீங்க இன்னைக்கு படிக்கிறதுல நாளைக்குள்ள 70% மறந்துடுவீங்க. இதுக்கு பேரு தான் ஃபர்கெட்டிங் கர்வ்னு சொல்ற ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயம். இதனால தான் எக்ஸாமுக்கு நாள் ராத்திரி பூரா முழிச்சு படிக்கிறது பெருசா எந்த பிரயோஜனத்தையும் தர்றதில்ல. இந்த மறதி வலிவை ஜெயிக்கிறதுக்கு தான் நம்மளோட 2வது ஹேக் ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன். இது ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி தான். ஒரே நாள்ல மொத்த தண்ணி ஊத்துறத விட சரியான இடைவெளியில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தும்போது அதோட வேர் ஆழமாவும் ஸ்ட்ராங்காவும் போகும். அதே மாதிரி நீங்க படிக்கிற விஷயங்களை சரியான இடைவெளியில ரிவைஸ் பண்ணும்போது அது உங்க லாங் டேர்ம் மெமரியில ஆழமா பதிஞ்சிடும். இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிள் பிளான். ஒரு விஷயத்த நாள் கத்துக்கோங்க, அப்புறம் 3வது நாள், 7வது நாள், கடைசியா 14வது நாள்னு இந்த கேப்ல அதை திரும்பவும் ஞாபகப்படுத்தி பாருங்க. இதுக்கும் ஆக்டிவ் ரீகால் மெத்தடை யூஸ் பண்ணும்போது, அதாவது புக்க பார்க்காம ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது உங்க மெமரி பவர் நம்ப முடியாத அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அடுத்ததா நம்ம 3வது மற்றும் 4வது ஹேக்குக்கு போகலாம். ஃபோக்கஸ் மற்றும் எக்ஸ்பிளெயின். இந்த 2 டெக்னிக்கும் உங்க கவனத்தை கூர்மையாக்கி நீங்க படிக்கிறத இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கானது. 3வது ஹேக், பொமோடோரோ டெக்னிக். 8 மணி நேரம் தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம மூளை ஒரு மாரதான் ரன்னர் கிடையாது, அது ஒரு ஸ்பிரிண்டர். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சு அப்புறம் ஓய்வெடுக்கிற மாதிரி தான் அதோட டிசைன். மெத்தட் இதுதான். 25 நிமிஷம் வேற எதுலயும் கவனம் சிதறாம படிங்க. வேணும்னா ஒரு அலார்ம் வச்சுக்கோங்க. அப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக். இந்த பிரேக்ல நீங்க படிச்சதை பத்தி யோசிக்காதீங்க, எந்திரிச்சு நடங்க, இல்ல வேற ஏதாவது பண்ணுங்க.
இத 4 தடவை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஒரு லாங் பிரேக் எடுங்க. இந்த ஓய்வு உங்க மூளை படிச்ச விஷயங்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 4வது ஹேக் ஃபைன்மேன் டெக்னிக். நோபல் பரிசு வாங்கின இயற்பியலாளர் ரிச்சர்ட் ஃபைன்மேன் பேர்ல இருக்கிற இந்த மெத்தட் மனப்பாடம் பண்றதை விட உண்மையா புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி, ஒரு விஷயத்த உங்களால 6 வயசு குழந்தைக்கு புரிய வைக்க முடியலன்னா அது உங்களுக்கே புரியலன்னு அர்த்தம். ஒரு கஷ்டமான டாபிக்கை எடுத்துக்கோங்க, அத ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சிம்பிளான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. எங்கேயாவது விளக்க முடியாம தடுமாறுனீங்கன்னா அந்த இடத்துல தான் உங்க புரிதல்ல கேப் இருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் புக்க படிச்சு உங்க விளக்கத்தை இன்னும் சிம்பிள் ஆக்குங்க. இது ஒரு லெகோ மாடல கட்டுற மாதிரி. ஒவ்வொரு பீஸும் கரெக்டான இடத்துல இருக்கான்னு செக் பண்றீங்க. இப்போ நம்மளோட கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 ஹேக்ஸ்க்கு வந்திருக்கோம். எங்கேஜ் மற்றும் அன்பிளக். இது நீங்க படிக்கிற விஷயத்தோட எப்படி ஆழமா இன்வால்வ் ஆகுறது, இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல உங்க கவனத்தை எப்படி ஒரு கோட்டை மாதிரி பாதுகாக்கிறதுங்கிறத பார்த்துனது. 5வது ஹேக் SQ3R மெத்தட். இது சும்மா படிக்கிறத ஒரு துப்பறியுற வேலை மாதிரி மாத்திடும். முதல்ல சர்வே, அதாவது தலைப்பு, படம், சுருக்கம் இதெல்லாம் பார்த்து ஒரு ஐடியாக்கு வாங்க. அடுத்து கொஸ்டின், தலைப்புகளையே கேள்விகளா மாத்துங்க. அப்புறம் ரீட், அந்த கேள்விகளுக்கான பதில தேடி படிங்க. ரிசைட், படிச்சத உங்க சொந்த வார்த்தையில சொல்லி பாருங்க. கடைசியா ரிவ்யூ, உங்க நோட்ஸை திரும்ப ஒரு தடவை பாருங்க. இப்படி பண்ணா படிக்கிறது ஒரு போர் அடிக்கிற வேலையா இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தேடலா மாறிடும். ஒரு சின்ன மெசேஜ் இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தா உங்க கவனம் செதறி திரும்பவும் பழையபடி ஃபோக்கஸ் பண்ண எவ்ளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 1 நிமிஷமா? 2 நிமிஷமா? இல்ல, ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா அதுக்கு 20 நிமிஷம் வரைக்கும் ஆகலாமா. ஆமாங்க, 20 நிமிஷம். இதனால தான் நம்மளோட 6வது மற்றும் கடைசி ஹேக் ரொம்ப முக்கியம். டிஜிட்டல் டீடாக்ஸ். நீங்க உலகத்திலே பெஸ்ட் ஸ்டடி டெக்னிக்ஸை கத்துக்கிட்டாலும் உங்க ஃபோன் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் சத்தம் போட்டுட்டே இருந்தா எதுவுமே ஒர்க் ஆகாது. உங்க கவனம் தான் உங்க விலை மதிக்க முடியாத சொத்து. படிக்கும் போது உங்க போனை இன்னொரு ரூம்ல வைங்க, இல்லனா எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் மிகப்பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். இப்போ உங்க படிப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக தேவையான எல்லா சீட் கோட்ஸும் உங்க கையில இருக்கு. இனிமே ஹார்ட் ஒர்க் பண்றது நிறுத்திட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதோட பலன்களை பாருங்க. பாதி நேரத்துல படிப்பீங்க, படிச்சது ரொம்ப நாள் ஞாபகத்துல இருக்கும், டயர்ட் ஆகுறது கம்மியாகும், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய நிறைய டைம் கிடைக்கும், எந்த ஒரு குற்றுணர்ச்சியும் இல்லாம ரிலாக்ஸ் பண்ண முடியும். இது வெறும் படிப்பை பத்தினது மட்டும் இல்ல, இது ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்றத பத்தினது. மறக்காதுங்க, வெற்றிங்கிறது மணிக்கணக்கா படிக்கிறதுல இல்ல, அது புத்திசாலித்தனமா படிக்கிறதுல தான் இருக்கு. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 6 ஹேக்ஸ்ல எந்த ஒண்ணு நீங்க முதல்ல ட்ரை பண்ண போறீங்க? ஆக்டிவ் ரீகாலா இல்ல போமடோரோவா? உங்க முடிவை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கே ஆரம்பிங்க, மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. உங்க கற்றல் பயணம் வெற்றி பெற